சென்னை திருமங்கலம் அருகே 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பகீர் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகார் தொடர்பாக திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் இரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது? இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? முழு விவரம். காலை வணக்கம். சென்னை நகரில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக திமுக பிரமுகர் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை நகரில் இந்த சம்பவமானது தற்போது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை 139வது வட்டக்கழகத்தில் துணை செயலாளராக திமுகவில் பணியாற்றி வருபவர் பரத்குமார். இவர் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் பணியாற்றி வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில சென்னை அண்ணாநகர் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக இவர் மீது பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் சென்னை அண்ணாநகர் திருமங்கலம் அடுத்த நொலம்பூர் அனைத்து மகளிர் காவல்துறையில புகார் ஒன்றினை அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட சென்னை நொலம்பூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக திமுக பிரமுகரும் வழக்கறிஞருமான ஜாஃபர்கான்பேட்டை குமரநகர் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் வழக்கறிஞர் பரத் என்பவரை தற்போது கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் அவரை தற்போது சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்து அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. தற்போது திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்ட சம்பவமானது சென்னை நகரில் ஒரு பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.